கரும்புள்ளி, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பைப் பார்க்கிறதென்ன? மத்தேயு 7:3. ஒரு நாள் ஒரு போதகர் தன் சபையிலே தேவனுடைய வார்த்தையைப் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பெரிய வெள்ளை காகிதத்தை எடுத்து சுவரிலே பொருத்தினார். சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள். அந்த பெரிய காகிதத்திலே ₹1 நாணயம் அளவிற்கு ஒரு கருப்பு நிறமான ஒரு புள்ளியை வைத்தார். பின்பு போதகர் அந்த சபையாரை பார்த்து, என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லோரும் கரும்புள்ளியை பார்க்கிறோம் என்றார்கள். அதிகமாய் அந்த வெள்ளைப் பகுதியை காட்டிலும் அந்த சிறு புள்ளியே அவர்கள் கண்களில் பிரதானமாய் தெரிந்தது. அதுபோலவே சிலர் மற்றவர்கள் செய்த பெரிய உதவிகளை மறந்து விடுகிறார்கள். அவர்களில் காணப்படும் சிறு குறையை பெரிது பண்ணி முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் செய்த எண்ணற்ற நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். ஒரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்க சற்று தாமதமாகும்போது காத்திராமல் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைய மனிதர்களுடைய நிலை என்ன? மற்றவர்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பெரிதுபடுத்தி குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கண்களில் இருக்கிற உத்திரத்தையோ அவர்கள் உணர்வதில்லை. மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும் அநேக சுய நீதிமான்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படுமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். சங்கீதம் 36:2-3 என்று தாவீது குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து ஏசாயா, அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம் படுத்தினது, அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அப்பம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். ஏசாயா 44:20 என்று எழுதுகிறார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபையளித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் விளங்குவீர்கள். மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிப்பது எளிது, அவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதும் எளிது. ஆனால் உத்தமனோ தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி தன்னுடைய குற்றங்களை ஆராய்ந்தறிந்து அவைகளை சீர்படுத்த முயற்சிக்கிறான். மற்றவர்களை குறித்து ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறான். ஏசாயா அப்படி தன்னை பரிசோதனை செய்து, ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் என்று கதறியபோது கர்த்தர் ஏசாயாவை பெரும் தீர்க்கதரிசியாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். தேவப்பிள்ளைகளே, மற்றவர்களிடம் குறைகளை பார்க்கும்போது அவர்களுக்காக மன்றாடி ஜெபியுங்கள். நினைவிற்கு ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். கலாத்தியர் 6:3.